பனங்காய் வச்சு யூரியா கரைசல் பண்ணலாங்க. யூரியா கரைசல் எப்படி பண்ணுறது அப்படின்னா, யூரியா உப்புக்கு பதிலாக இந்த யூரியா கரைசல் யூஸ் பண்ணலாம். இயற்கை வழியில் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டு வழி. வேறு இந்த மாதிரி ட்ரம்மு, வேஸ்ட்டு ட்ரம்மு இவ்வளோ பெருசு தேவையில்லை. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ எந்த மாதிரி வேஸ்ட்டு ட்ரம் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன சைஸுனாலும் ஓகே. இப்போ நம்மகிட்ட இது வேஸ்ட்டாக இருக்குது, இதை யூஸ் பண்ணுறோம். பனம்பழம் எல்லாம் பாருங்கள் கொண்டு வந்து போட்டிருக்குறோம். உள்ளே கொஞ்சம் போட்டிருக்குறோம். போட்டுட்டு காட்டுறாருங்க. ஹாய், இன்னைக்கு நம்ம வந்து யூரியா கரைசல் பண்ணுறோம். பனங்காயெல்லாம் போட்டிருக்கோம். பாருங்கள் இந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டாச்சு. அதை போட்டுட்டு நம்ம தண்ணி எரிக்கணும். ஒரு 1/4 ட்ரம் அளவுக்கு நம்ம தண்ணி நிறைக்கணும். தண்ணி நிறச்சி இதை போட்டு டைட்டாக கட்டி க்ளோஸ் பண்ணிடணும். 20 நாளைக்கு இதே மாதிரி டைட்டாக வச்சிடணும். 20 நாளைக்கு அப்புறம் கரைசல் ரெடி ஆயிரும். அப்பப்போ நம்ம இதை கரைச்சி விட்டு 1 வருஷத்துக்கு வேணாலும் நம்ம இதை அப்படியே வச்சுக்கலாம், கெட்டு போகாது. நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதோட கொட்டைகளை எடுத்து நம்ம முளைக்க போட்டு கிழங்கா பண்ணி இந்த கிழங்கு நம்ம வேவிச்சு சாப்பிட்லாம், மாவாக செய்யலாம், நிறையா வழிகளில் யூஸ் பண்ணலாம். நான் இது ஃபினிஷிங் எப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக காட்டுறேன்.